Hi friends, welcome to Dynamic Studio. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்லீக் டிசைன் எப்படி நம்ம நார்மல் நீட்லேயே மேக் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த பார்டரில் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட சென்டரில் நான் இந்த கர்வ் லைன் ஓட ஷேப் நடுவில் வர மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்கள் இஷ்டம். அது அந்த வளைவு வர மாதிரியும் வைக்கலாம், இல்லை இந்த கூர்முனை வர மாதிரியும் வைக்கலாம். ஸோ நான் இந்த ஜரி த்ரெட்டோட அந்த வட்டம் இருக்கு இல்லையா, அந்த வட்டத்தை யூஸ் பண்ணியே நான் இந்த ஹாஃப் கர்வ் வரைஞ்சிருக்கேன். அதோட அந்த பாதி மட்டும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பேங்கிளோ வளையலோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த அரை வட்டத்தோட சைஸ் வந்து 2 இன்ச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அரை வட்டத்தில் பாதி அதில் நடுவில்லாம் நான் இந்த ஒயிட் குந்தன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட் ஷேப்லேயும் நடுவில் நான் இந்த குந்தன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வரையில் நமக்கு மேலே அந்த அரைவட்டம் அங்கே தான் வரும். இப்போ நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதையும் கணக்கு பண்ணி நம்ம அந்த இடத்துல ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு நடுவில் இந்த இது கீழே ஜிம்கி பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த திலகம் ஷேப் ஸ்டோனையும் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றிலாம் நம்ம இந்த ஜர்தோசி ஸ்மால் சைஸ் ஜர்தோசியை அது சைஸ்க்கு மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த ஒயிட் ஸ்டோன் ரவுண்ட் ஸ்டோன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை சுற்றி இந்த ஸ்மால் சைஸ் ஜர்தோஷியை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை சுற்றி அடுத்த லைன் வந்து சுகர் பீட்ஸை கொடுக்க போகிறோம். இப்படியே நம்ம கொடுத்த எல்லா ரவுண்ட் ஸ்டோனை சுற்றியும் ஜர்தோசி ஒரு லேயரும் அப்புறம் சுகர் பீட்ஸ் ஒரு லேயரும் கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் ஹாஃப் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதை சுற்றி அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம இந்த ஸ்மால் சைஸ் ஜர்தோசியை ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வரலாம். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் சைஸ் ஜர்தோசி 2 கோல்டன் ஷேட், 2 பக்கம் கோல்டன் ஷேடும் அதோட சென்டரில் வந்துட்டு ஆன்டிக் கோல்டு ஷேடும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இங்கே ரெண்டு கோல்டு ஷேட் மட்டும் கொடுக்க போகிறேன். ஸோ அது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அந்த வேவ் லைன் ஃபுல்லாகவே, இந்த கர்வி லைன் ஃபுல்லாகவே இந்த ஜர்தோஷியை வச்சு அப்படியே மேலே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரலாம். ஸோ இங்கே வந்ததும் கட் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் தச்சு முடித்ததும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். 2 லேயர் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அப்புறம் ஜிம்கி பேட்டர்ன் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜிம்கி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா இந்த அவுட்டர் லைன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒர்க் அப்போ தான் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைன்யூட் ஒர்க்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த அவுட்டர் லைன் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். இப்போ நமக்கு ஜிம்கி பேட்டர்ன் ஒர்க் பார்க்கலாம். ஸோ அந்த குந்தனை சுற்றி நான் இந்த ஜர்தோஷியை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் வழக்கம் போல். ஸோ அதை சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதை சுற்றி மேங்கோ ஷேப் வர மாதிரி இதை ஜர்தோசி ஸ்மால் சைஸ் ஜர்தோசியை வச்சே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 2வது லேயராக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான், ரொம்ப டைம் கன்சூமிங் ஒர்க் தான். ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்தால் தான் இதை ட்ரை கூட பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியே இதை சுற்றி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்.
அது வந்துட்டு நூல் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் திலகம் ஷேப்பை சுற்றி. பட் இது வந்து அப்படியே மேலால் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நம்மளால் சுற்றிலும் வளைச்சி கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும். இது அது மேங்கோ ஷேப்க்கான கர்வ் லைனை எப்படி கொண்டு வரதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரையில இந்த ஃபைனலாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஜர்தோஷியை நல்லா சுற்றி விட்டுறணும். ஊசியில் நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் 2-3 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கல அந்த மேங்கோ ஷேப் அந்த வளைவு அந்த சுழிச்சு விட்ட மாதிரி அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதை சுற்றி நம்ம செயின் ஸ்டிச் போடணும். பட் இது ரொம்ப மைன்யூட்டான பிளேஸ், நம்ம நார்மல் நீடில் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் போட முடிஞ்சால் போட்டுக்கோங்க. பட் நான் இங்கே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த மேங்கோ ஷேப்புக்கோட சென்டரில் கீழே அதோட சென்டரில் ஒரு 4 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். 4 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அது கீழே சம்கி எடுத்திருக்கேன். ஸோ அதை ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியே 3 ஹேங்கிங் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ சென்டரில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 2 சைட்ஸ்லையும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ஸ்லையும் இந்த மாதிரி 4 சுகர் பீட்ஸ் எடுத்து அது கீழே சம்கியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த 3 ஹேங்கிங் மாதிரி கொடுத்ததும் அது கீழே இந்த மாதிரி சைட்ஸில் நான் இந்த சிம்கி பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இதை ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம் இந்த ஒர்க் பண்ண அப்புறம். ஸோ இதை சுற்றி நம்ம இப்போ செயின் ஸ்டிச் அவுட்டர் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான் எடுத்திருக்கேன். அதை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறது ஒருவேளை உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனி டியூட்டோரியல் இருக்குது. நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டிசைன்டு வீடியோஸோட பிக்சர்ஸ் எல்லாம் நம்மளோட பிளாகில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளாகோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிளாகில் இந்த பிக்சர்ஸ் கிளியர் பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிக்சரை கிளிக் பண்ணி ஃபுல் வியூ வந்ததும் அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததும் இங்கே இந்த பீடை வச்சு ஃபில் பண்ணிடலாம். இந்த கீழே ஹேங்கிங் மாதிரி இதுவும் இந்த பீடும் ஹேங்கிங் மாதிரி தான் அதோட இம்ப்ரெஷன் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி அவங்க 4 பீட் தான் கொடுத்துருந்தாங்க. அது ஏன்னு பார்த்தா நான் இந்த ஜிம்கியை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டேன். ஸோ அதை நான் கவனிக்கலை. ஸோ நீங்கள் அந்த கரெக்டாக அந்த 3 சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா மேலே 3 ஹேங்கிங் மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே செயின் ஸ்டிச்சை கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கல கீழே நமக்கு இந்த 4 பீட்ஸ் மட்டும் வரும். அப்போ வந்துட்டு அந்த ஜிம்கியில் இருக்க கேப்பும் தெரியாது. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டா கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்க முடியும். என்னென்னா இந்த சைட்ஸில் இன்னும் 2 சுகர் பீட்ஸ் ஹேங்கிங் கொடுத்துட்டா அது சரியாக போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு ஓரளவுக்கு சமாளிக்க தெரிஞ்சுக்கணும். ஸோ சமாளித்து அதை டிசைனாக இன்னும் நம்ம மறுபடியும் அதோட குட் லுக்கிங்க்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ஜிம்கி பேட்டர்னோட ஃபினிஷிங் டச்சை இந்த சுகர் பீட்ஸை கீழே அதுவும் ஹேங்கிங் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுதான் எண்ட் ரிசல்ட். இதையே நம்ம ஃபுல் ஸ்லீவுக்கும் கொடுத்துக்கலாம், ஹாஃப் ஸ்லீவுக்கும் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த பார்டர் மாதிரி மட்டுமே கொடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம விருப்பம்தான். இதுக்கு நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறேன். இந்த கர்வி லைனை சுற்றி நம்ம 2 லேயர் வந்துட்டு ஜர்தோசி கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து நம்ம நார்மல் நீடில் தைக்கிறனால அது லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அந்த பிக்சரில் இருக்கிறத அப்படியே இமிட்டேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த ஒரு இடத்துல மட்டும் சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் அதை சுற்றி அந்த கர்வி லைன் ஃபுல்லாக டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா நீங்கள் டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜர்தோசிக்கு பதிலாக டியூப் பீட்ஸை மட்டும் அதுக்கு அந்த இடத்துல மட்டும் மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் காட்டும். இன்னும் நிறைய டிசைனிங் வீடியோஸ் அண்ட் அதற்கான ஐடியாஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.